ஆடி மாசத்துல அம்மனுக்கு திருவிழா இருக்கோ இல்லையோ எங்க தளபதியோட திருவிழா படத்தை பார்க்கறதுக்கு நாங்க கேங்கா தான் போறோம். ரோஹிணி தேட்டர் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஏப்ரல் 23 எலெக்ஷனு, ஜூலை 23 கலெக்ஷனு. இது முக்கியமா எலெக்ஷன் ஆகுறது வந்துச்சு, கலெக்ஷன் ஆகுறது வந்துச்சு. தலைவா பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மன்னனே எங்க தளபதி தான் தலைவா. அவர் அடிக்கிறது தான் தலைவா வசூல். அது அவர் வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கூலி இவங்கெல்லாம் வந்துட்டு அதை நோக்கி ஓடுவாங்க. இதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஆனா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த வந்துட்டு பல பிரச்சனைக்கு அப்புறம் இந்த படம் வருது. ஸோ இது நீங்க எவ்வளவு தளபதிக்கு நீங்க பிரச்சனை கொடுத்தாலும் திருப்பி ஐ எம் கம்பேக்னு வாங்கல, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஒரே இதுதானா. ஸோ படம் வெறித்தனமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். தலைவா மூவி எப்படி ஒரு திருப்பி தியேட்டர்ல ஒரு சம்பவம் பண்ணிச்சோ, இது அதை விட பயங்கரமா சம்பவம் பண்ணுவான். இது லீக் ஆகி பார்த்துருக்காங்க நிறைய பேர். 1.5 crores கிட்ட பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு தியேட்டர்ல என்னைக்குமே தளபதிக்கு தியேட்டர்ல பாக்குறதுக்கு தனி கூட்டம் இருக்குண்ணா. ஸோ இப்போ பாத்தீங்களா தளபதி படம் வந்தாலே எத்தனை படம் பேக் அடிச்சாங்கன்ட்டு. அதுக்கான பவர், அவருக்கான பவர் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டுமே அவர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அப்போ அவருடைய பெருந்தன்மையை தான் காட்டுது. ஸோ படம் கண்டிப்பா எப்போ என்னைக்கு ரிலீஸ் ஆனாலுமே இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருந்தாலும் பிளாஸ்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கணும். அது வந்துட்டு சிஎம் ரெஃபரன்ஸோட விட்டுருந்தாங்க. அது பயங்கரமா இருந்தது. அது வேற லெவல்ல இருக்கணும். ஐயோ தியேட்டர் அப்படியே அதிரும்னா, படன்னு அப்படியே பிளாஸ்ட் மாதிரி தான் பிளாஸ்ட் கொடுப்பாங்க தியேட்டர்ல. நம்ம தளபதியோட ஃபைட் டான்ஸ் அந்த ஸ்டைல்லாம் நம்ம பின்னாடி பாருங்க, அந்த துப்பாக்கி வச்சுக்கிற ஸ்டைல் தான் அப்புறம் நம்ம பார்க்க முடியாது. அது கண்டிப்பா மனசுல கவலை இருக்கு, ரொம்ப இருக்கு. ஆனா மக்களுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணது வந்திருக்காக இதுவா பார்த்தா மக்களோட நலன் தான் முக்கியம். இதுக்கப்புறம் அவர் ஒரு பொறுப்புல இருக்காரு, மக்களுக்கு பணி செய்வாரு. இன்னும் அவர் மேல பிஎம் இப்ப மோடியை வந்துட்டு டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் இல்ல, பிஜேபிக்கும் டிவி கேக்கு தான். டெல்லி விசஸ் தளபதி தான். தலைவா நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு இது மேண்டேட்டரி தலைவா. தளபதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி கண்டிப்பா தியேட்டருக்கு வந்தே ஆவாங்க. இது வந்துட்டு எழுதப்படாத ஒரு சட்டம். நீங்க மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. தளபதி படம் ரிலீஸ் வந்தா இப்போ ஓட்டு பாத்தீங்களா இல்லையா, எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம் பாத்தீங்களா இல்லையா. சின்ன பசங்களை வச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா அது நாங்க வந்துட்டு தியேட்டருக்கு வர்றதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. அதனால வந்துட்டு வசூல்லாம் கண்ணா பின்னா அடிக்கும். கடைசி படம் வேற வெறித்தனமா இருக்கும் வசூல்லாம். இந்த பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன மாதிரி ஒரு ரெக்கார்ட் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? தலைவா பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மன்னனே எங்க தளபதி தான் தலைவா. அவர் அடிக்கிறது தான் தலைவா வசூல். அது அவர் வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கூலி இவங்கெல்லாம் வந்துட்டு அதை நோக்கி ஓடுவாங்க. இதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒழுங்கா தமிழ்நாடு இது தளபதினு வந்திருக்க வேண்டிய படத்தை சிஎம்னு வர வச்சிட்டாங்க. எல்லாம் அவங்களால தான். இப்போ வரப்போற படம் 1000 கோடி அடிக்க போகுது பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தமிழ்நாடே வந்து பார்க்கும் பாருண்ணா. சிஎம் தளபதினு வரும்போது அந்த ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும்? பசங்களை பாருங்க, அங்கங்க சர்டிபிகேட்டே இது வச்சு வச்சுக்கிறானுங்க. நீங்க வேற சிஎம் அந்த டைட்டில் கார்டு அந்த சர்டிபிகேட்டை பார்க்கறதுனே கூட்டம் வரப்போகுது பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் படமோ லாஸ்ட் படமோ நம்மளுக்கு அவர் படம் வந்தாலே கொண்டாட்டம் தான். எக்ஸ்பெக்டேஷனே எல்லாம் பார்ப்போம் அவர் படத்தை மட்டும். அவ்வளவுதான். இந்த படம் எவ்வளவு அதிகம்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் 1000 கோடி தாண்டும் கண்டிப்பா. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனே அவரு தான் அங்க இந்த வாட்டி. அதுவும் முக்கியமா எலெக்ஷன் அவருது வந்துச்சு, கலெக்ஷன் அவருதே வந்துச்சு. ஸ்கிரீனே பிளாஸ்ட் அவ்வளவுதான். இந்த ரோகிணி வாசல்ல தான் லியோ படம் ட்ரைலருக்கே பாத்துருப்பீங்களே. லியோ ட்ரைலருக்கே தேட்டர் கீச்சோனுங்க. இப்ப பாத்துக்கோங்க. அப்ப இந்த படத்துக்கு என்ன பண்ணீங்க? தேட்டர் பிளாஸ்ட் அவ்வளவுதான். ஃபுல் பிளாஸ்ட். ஏதாவது பாட்டுல பிளாஸ்ட் அவ்வளவுதான். என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஏப்ரல் 23 எலெக்ஷனு, ஜூலை 23 கலெக்ஷனு. ஜெயநாயகன் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் தளபதி மூவி ஓகேவா. ஸோ ஆக்ஷனுக்கு பிஃபோர் சொன்ன மாதிரி தான் அது மூவி. நம்ம பெருசாக லீக் ஆயிடுச்சுங்கிறத தாண்டி தளபதி விஜய்னு டைட்டில் கார்டு வரதை விட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு டைட்டில் கார்டுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். ஸோ மூவி எப்போ வந்தாலும் பிளாஸ்ட் தான் ப்ரோ. தள்ளி வந்தது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சிஎம் தளபதி வரப்போகுது. அது உண்மையாலும் ஒரு ஹிஸ்டரி தான், அவ்வளவுதான், ஒரு லெகசி. ஸோ இதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்காது இல்ல. எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க, இப்போ இவருக்கு அதுவா அமையுது இல்ல. ஸோ இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற இது ஒரு விக்டரி மாதிரி தான். ஃபேன்ஸுக்கான ஒரு விக்டரி மாதிரி தான், ஒரு ட்ரீட் தான் இது. ஸோ பார்க்கலாம் ப்ரோ 23 அன்னைக்கு. ஏன்னா இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்கும் நம்மள எதிர்பார்த்தோம். தளபதி லாஸ்ட் தெரியல ப்ரோ. அது நம்ம இப்போ கலெக்ஷன் வைஸ் ரொம்ப அடி வாங்குவோம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் இது ஆல்மோஸ்ட் தளபதி படம் ஃபேமிலி என்டர்டைனர் தான் ப்ரோ. ஸோ ஃபேமிலி வைஸ் வருவாங்க. ஸோ 1000 crores வருதோ இல்லையோ, ஸோ படம் ஃபுல்லா வந்து செலிப்ரேஷன் தான். ஸோ அது பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது தளபதியை. கண்டிப்பா அதுக்கு தான் எல்லாமே வெயிட்டிங்.
ஃபர்ஸ்ட் ஷோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம். அதெல்லாம் பயங்கர லாஸ்ட் தானா தியேட்டர் ஃபுல்லா. ஏன்னா இந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியது தள்ளி போய் வருது, அந்த காரணம் எப்படி பாக்குறீங்க? பரவாயில்லண்ணா. அப்ப இருந்தா பாத்தீங்கன்னா தளபதி விஜய்னு வந்திருக்கோம், இப்ப ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு வருது. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்த்ததா ஆல்ரெடி. கலெக்ஷன் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, தியேட்டர்ல என்னதான் படம் வந்து ரிலீஸ் ஆனாலுமே, அதாவது ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருச்சு, பட் இருந்தாலுமே தளபதி ஃபேன்ஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா மறுபடியும் தியேட்டர்ல வந்து செவர விட போறானுங்கண்ணா. 500 கண்டிப்பா காசு பண்ணிடலாம். ஏன்னா ஏன் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்களா, குழந்தைங்க வந்து பார்க்க முடியாது. ஆமாண்ணா. கலெக்ஷன்ஸ்ல கொஞ்சம் அடி வாங்கும். இல்லைண்ணா, இப்ப தளபதி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இதான் லாஸ்ட் டைம். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க கண்டிப்பா ரிட்டன் டைம் இன்னும் 2-3 டைமாச்சும் வந்து பார்த்து பார்ப்பானுங்க. ஏன்னா இது மேலே பார்க்க முடியாது. அதனால எத்தனை டைம் பார்க்க முடியுமோ எங்க ஆசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஷோ பார்ப்பாங்க. தளபதியோட லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல நம்மளால தளபதியை பார்க்க முடியாது. ஆமாண்ணா. அந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்? என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா அதை பத்தி. நம்ம அப்படியே தளபதி இன்னொரு படம் நடிச்சிருந்தா பரவாயில்லன்னு பார்த்தோம். ஸோ இதோட முடிச்சிட்டாரு. பரவாயில்லண்ணா, இந்த படத்தையே நம்ம லைஃப் டைமா அப்படியே ஒரு இதுவா எடுத்துட்டு பாத்துட்டு வரலாம், சந்தோஷமா பாத்துட்டு போயிடலாம். ஆடி மாசம் எல்லாம் சாமி தான் கும்பிடுவாங்க. தீபாவளி சாமி தான் சாமி தான் கும்பிட போறோம். ப்ரோ நான் தலை ஃபேன் தான், ஆனா தளபதி லாஸ்ட் படம், அதனால ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த படத்துக்கு நீங்க ஒரு தலை ஃபேனா இருக்கும்போது இந்த படத்துக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? ப்ரோ நம்ம எல்லா படம் ஒன்று தான் ப்ரோ, தலை படம் வரது இல்லை, ஏன்னா 2 வருஷம் கிட்ட ஆக போகுது வந்து. சரி, ஸோ எல்லா படம் நம்ம அப்படியே பார்க்க வேண்டியது தான். ஸோ அஸ் தலை ஃபேனாக தளபதி வந்து படம் பார்த்து ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் சூப்பர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ப்ரோ. அது விஜய் தவிர யாருக்கும் செட் ஆகாது. அந்த ப்ரோமோல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னது? அந்த ப்ரோமோ வந்து அந்த சிஎம் விஜய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த டாப், இதுதான் பிடிச்சிருந்துச்சு டைட்டில் தான். தளபதி ஃபைட்டும் டான்ஸும் இதுதான் நம்ம கடைசியா பார்க்க போகுது. அதை எப்படி மிஸ் பண்றீங்களா? எப்படி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தலை ஃபேனாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. செலிப்ரேஷன் திருவிழா மாதிரி இருக்கும் ப்ரோ. ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி, ஒரு கிறிஸ்மஸ், ஒரு திருவிழா, ஒரு ஊரில் திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்க முடியாது ப்ரோ. கலெக்ஷன்லாம் வந்து சென்சார்லாம் கிடையாது. விஜய் படமா தளபதி பண்ணாலும் கலெக்ஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. படம் வராதுன்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமா எதனா தடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பட் ஆனால் ஓடிடியில் அந்த என்னது இதுல ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ கூட படம் என்கிட்ட 6 ஜிப்ல இருந்தால் அதை நான் படம் பார்க்கல, புக் பண்ணிட்டு இருக்கேன். 23ஆம் தேதி 12 மணிக்கு ஷோக்கு வந்து ஷார்ப்பாக புக் பண்ணிடுறேன். தேட்டரில் தான் பார்ப்பேன். தளபதியோட படம்னா தேட்டரில் தான். ஓகேவா? இந்த லீக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி? அப்படிலாம் இல்லைங்க. இப்போ நான் தேட்டரில் போய் பார்க்குறேன், தேட்டரில் தான் பார்ப்பேன். திருட்டுத்தனமாக பார்க்குறோம், திருட்டுத்தனமாக தான் பார்ப்பேன். நீங்கள் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணாலும் சரி, நான் தேட்டரில் தான் போய் பார்க்கணும் நான் முடிவு பண்ணேன். தேட்டரில் தான் போய் பார்ப்பேன். புக் பண்ணியாச்சு. தேட்டரில் என்ன ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல, செகண்ட் ஷோ தான், அதான் 12 மணி ஷோ தான் கிடைச்சிருக்கு. தேட்டரில் தான் தளபதியோட விழா எப்பவுமே தேட்டரில் தான். இப்போ வந்து சிஎம் போட்டு ஆனரபிள் சிஎம் போட்டு டைட்டில் வரும், அது பார்க்கும்போது எப்படி நான் வச்சீங்க? இப்படிதான் வரணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். நாங்க நினைச்ச மாதிரி வந்திருக்கு. அதே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அந்த ஒரு ஆரவாரம் இருக்குமான்னா கிடையாது. வெறும் விஜய், இளைய தளபதி விஜய் தான் வந்திருக்கோம். பட் ஆனா இப்போ வந்து ஜோசப்னு சொல்லிட்டு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வரதுல ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குவோம். நம்ம 1000 கோடி அடிக்கும் தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தனால கலெக்ஷன் வைஸ் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. தளபதிக்கு இருக்கிற ஃபேன் வந்து அந்த படத்தை பார்த்தாலே போதுங்க. புதுசா வந்து தளபதி ஆல்ரெடி ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். இளைஞர் பட்டாளமும் ஃபேமிலியும் வந்து அந்த படத்தை பார்த்தாலே போதும். கலெக்ஷன் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஒரு 2 நாள்ல அந்த கலெக்ஷன் ஈஸியா எடுத்துருவாரு. ஏ சர்டிஃபிகேட்னா சும்மா இவங்க அதனா கொடுப்பாங்க கண்டென்ட். இப்போ ஒரு கெட்ட ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அதனால ஏ சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தளபதி படம் எப்படி இருந்தாலும் நாங்க போய் பார்ப்போம். அது ஒரு திருவிழா தான். ஆடி மாசத்துல அம்மனுக்கு திருவிழா இருக்கோ இல்லையோ, எங்க தளபதியோட திருவிழா படத்தை பார்க்கறதுக்கு நாங்க கேங்கா தான் போறோம். இல்லை ப்ரோ, ஜனநாயகர் படத்துக்காண்டி தான் நான் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த படம் மிஸ் ஆகிட்டே இருக்கு. நான் எப்போ வரும்னு நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துகிட்டே இருக்கிறேன். ஜனநாயகர் படத்துக்காண்டி தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங். மற்ற எந்த படத்துக்காண்டி வெயிட்டிங்கே இல்லை. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படம் தான் நான் பார்ப்பேன். அது தளபதி படம் மட்டும் தான் பார்ப்பேன் தேட்டரில். அது ஜனநாயகர் படத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். இந்த படம் வந்து ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. இருக்கும்போது எப்படி இருக்கும்? இல்லை ப்ரோ, லீக் ஆகுனதெல்லாம் விட தளபதி படம் வந்தாலே எல்லாருமே பார்ப்பாங்க கண்டிப்பாக. சரிங்களா? அதுக்கு லீக் ஆகலாம் தாண்டி ஃபேன்ஸுக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? லீக் ஆனது அது பார்க்குறேன். சீன்ஸ்லாம் இப்போ மாற்றிட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி வந்து அவர் ஃபேன்ஸுக்காக தான் அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் சிஎம் ஆகிட்டாரு. சிஎம் ஆகிட்டா ஹானரபிள் சிஎம். சரிங்களா? டிஎன் சிஎம். இப்போ இங்கே இன்னும் நிறைய ஸ்டேட்டில் இவர் படத்தை பார்க்கறதுக்காண்டி காத்துக்கிருக்காங்க. எதுக்காண்டி இந்த இவ்வளோ ஃபேன்ஸை வச்சுட்டு இவர் சிஎம் ஆகிட்டார் இவ்வளோ சீக்கிரமா. அப்போ நிறைய ஸ்டேட்லேருந்து இவர் எதிர்பார்த்துருக்காங்க அந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த படம்
1000 கோடி கண்டிப்பா அடிக்கும் இந்த படம். இல்ல 1000 ரூபாய் அடிக்கும்னு சொல்றீங்க. ஆனா படத்துக்கு ஏசி டிக்கெட் கொடுத்தா குழந்தைங்களாம் வந்து பார்க்க முடியாது. அதுல வயசே கொஞ்சம் இதா அதாவது வயலன்ஸ் நிறைய இருக்கும், அதனால கூட இருக்கலாம். சரிங்களா, உங்களுக்கே தெரியும் நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதனால கூட இருக்கலாம். வயலன்ஸ் நிறைய இருக்கனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில காட்சிகள் இருக்கனால கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அவங்க அந்த படத்துக்கு எதிரான சதிகள் தானே நிறைய நடந்துகிட்டு இருக்கு, அதனால கூட கொடுத்துருக்கலாம்ல. தளபதியோட லாஸ்ட் படம் எப்படி பாக்குறீங்க நீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது. அவரு அதை விட்டுட்டு இப்போ வந்துட்டார்ல, வேற எதுக்கு? எங்க இருந்தாலும் அவர் நல்லது பண்ண தான் போறாரு, அதை நோக்கி போவோமே. என்ன சொல்றீங்க? படத்து டிக்கெட்டே கிடைக்கல சார், ரொம்ப இதுவாக இருக்கு. 4 நாள் ஆச்சு, 4 நாளுக்கு முன்னாடியே டிக்கெட் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கஷ்டம், தளபதியோட லாஸ்ட் படம். தளபதியோட லாஸ்ட் படம் சார், நாங்கள் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே ஒரு படம் விடாமல் ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் இன்னைக்கு கிடைக்கல, அதுவே ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆகுது, ஒரு நாள் போய் அதுவே அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார். இப்போ ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கு, ஆனால் டிக்கெட் கிடைக்கல, அதுவே கஷ்டமா இருக்கு. இந்த படத்துக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வரீங்க? 21ஆம் தேதி மிஸ்டர் ஜோசப் விஜயன் தலைவருக்காக சார், சிஎம் விஜய் அந்த ஒரு டைட்டில் கார்டுக்காகவே பார்க்கணும்னு எதிர்பார்க்குறோம். இதுமே டைட்டில் வந்து தளபதினு வரும். இப்போ சிஎம் ஜோசப் விஜயன் அப்படின்னு வர்றதே எங்களுக்கு எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கு. அது எதிர்பார்ப்போட பார்க்கணும்னு பார்க்குறோம், எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம இருக்கு, அதுவே கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் தளபதி ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அது ஒரு கஷ்டம். அதுவே ரொம்ப இதுவாக இருக்கு. இதான் லாஸ்ட் டைம் பார்க்கணும்னு பார்த்தா அதுக்கு டிக்கெட் கிடைக்கல.